முத்தி பூர்ணம் மெய்யாகவே சதுரிகம் ஒடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மேராய் யோபான் சாலை அண்டவர்களையும் ஆத்தாளாய் வந்தெனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட என்றன் அம்மா அம்மா கூத்தாளே உலகமெல்லாம் நிறைந்து வீச பூட்டிவிட்ட பெருங்கருணை மலையே ஆகி நீத்தாளே மும்மலத்தின் உவடதெல்லாம் நீக்கி எழகிருக்குகின்ற நிமலவேணி வேத்தழுக முகம் பார்த்து அந்நாள் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேலோய் போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி புகழ்ந்து திருமறை குரு பெருமான் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம பூரண புதையல் பேரே பாருங்க, புதையல். பூரணம் தான், இறைவன் தான் பூரணம். நாம எல்லாம் பூரணம் என்பது முழுமை அடைந்தது. நாம எல்லாம் அறகுறை தான், கடைசி வரைக்கும் அறகுறை. அந்த அறகுறை பூரணத்தை அடைந்தால் நாமளும் பூரணம் அடைந்தலாம். அந்த பூரண நாம பிறக்கிறதுக்கு முன்னால இறைவன்ட்ட வந்தோங்க. இறைவன்ட்ட இருந்தோம், பூலோகத்துக்கு வந்திருக்கோம். மறுபடியும் இறைவன்ட்ட சேரணும். மறுபடியும் அந்த பூரணம் அந்த இறைவன்ட்ட சேரணும். ரைட். அந்த பூரண புதையல்ல திருமறை குரு பெருமான் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு. இப்ப திருமறை குரு பெருமான் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் பயன்பாட்டில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். 15ஆம் நூற்றாண்டு, 15ஆம் நூற்றாண்டுன்னா 1500ஆம் ஆண்டிலிருந்து 1600ஆம் ஆண்டு உள்ள காலகட்டம். அப்போ குருநானக் அவர்கள் சீக்கிய மதத்தை தோற்றுவிக்கிறார். குருநானக் சீக்கிய மதத்தை தோற்றுவிக்கிறார். நிறைய நம்ம சீக்கிய மதமும் நம்ம மதமும் ஒத்தே இருக்கும். அவங்களும் நம்மள மாதிரி தலைப்பாய கட்டியிருக்காங்க. நாம கல்கி அவதாரம் என்பதற்காக இங்க கல்கி இருக்கும், அவங்களுக்கு கல்கி இருக்காது. அவங்களுடைய ஆலயம், அமிர்தசரஸ்ல இருக்கிற ஆலயம் பேரு பொற்கோயில், கோல்டன் டெம்பிள். நம்ம ஆலயம் பொன்னரங்க தேவாலயம். அவங்களுடைய முதல் கிரந்தம், அதாவது ஆதி கிரந்தம்னு வரிசையா குருநானக் அவர்களுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா குருவாக வர்றாங்க அந்த சீக்கிய மதத்துல. அதுல 5வது குரு 16ஆம் நூற்றாண்டுல பல வேதகர்த்தாக்களுடைய குருநானக் மற்றவர்களுடைய போதனைகளை எல்லாம் தொகுத்து ஆதி கிரந்தம் அப்படிங்கிற பெயர்ல ஒன்று தொகுக்கிறார். இப்ப நமக்கு தெய்வம் முதல்ல அருளியது ஆதி மெய் உதய பூரண வேதாந்தம். அடுத்ததாக 17ஆவது நூற்றாண்டுல 10வது குரு குரு கோவிந்த் சிங் அப்படிங்கிறவர் காலகட்டத்தில் இது ஆதி கிரந்தம் என்பது கொஞ்சம் தான் பக்கம். இப்ப நம்ம வேத நூலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தெய்வம் வெவ்வேறு காலங்களில் அருளியதையெல்லாம் ஒன்னா சேர்த்துதான் ஆதிமி உதயபூரண வேதாந்தமாக முழுமை இப்ப இருக்கிறது. அதுவும் ஒரு காலத்துல ஆதிமி உதயபூரணம் மான்மியமே சேர்ந்த வேத நூல்கள் பழைய காலத்துல எல்லாம் இருந்திருக்கு. அந்த ஆதி கிரந்தமாக இருந்தது 1430 பக்கங்களை உடைய நூலாக கிரந்த் சாஹிப் அப்படிங்கிற ஒரு நாமத்துல ஒரு நூலாக அந்த 10வது குரு காலத்துல உருவாக்கப்படுது. அவர் என்ன பண்ணிட்டாரு, இனிமேல் இந்த சீக்கிய மதத்திற்கு வேற யாரும் குரு இல்லை, வேற யாரும் தூலத்தளவில் குரு இல்லை. இனிமே குரு கிரந்த் சாஹிப் அவருடைய வேதம்தான் குரு அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கும் நீங்க முதல்ல அத அமிர்தசரஸ் கோயில்ல தான் குரு கிரந்த் சாஹிப் என்பதை அவங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எல்லா குருத்வாராலையும் அதைத்தான் அவங்க வச்சிருக்காங்க, குருவாக வச்சிருக்காங்க. அதுதான்
இதற்கு முன்னால தோன்றிய இஸ்லாம் மதத்துல பாத்தீங்கன்னாங்க, நபிகள் நாயகம் இறைவன் அல்லாட்டிலிருந்து வந்த வகியை வேதமாக இறக்கி அருள் இருக்கிறார். அவரை யாரும் குருவாக வணங்குவதில்லை. இஸ்லாம் மதத்துக்கு கூலத்துல யாருமே குரு இல்லை. அவர்கள் மூவி நபி மூலமாக இறைவனால் இறக்கி அருளப்பெற்ற அந்த குரான் தான். அந்த குரானின் மூலமாக அவர்கள் அல்லாவை இறைவனை வணங்குகிறார்கள். அவங்களுக்கும் கூலத்துல யாரும் குரு இல்லை. நீங்க கிறிஸ்துவ மதம் எடுத்தாலும் அங்க சத்திய வேதம் பைபிள் வாசகங்கள் அங்க படிக்கிறாங்க. இப்போ நம்மளும் பார்த்தீங்கன்னா, நம்ம சாலையில தெய்வமுடைய சந்நிதி முன்னால இப்ப திருமணம் நடத்துறோம். இங்க வெளியூர்ல என்ன செய்யறோம்? ஒரு உயரமான டேபிள் போடுறோம், அதுல ஒரு காஷாய துணியை வைக்கிறோம், செக்கு பலகை, அதுக்கு காஷாய துணி, அதுக்கு மேல தெய்வ வேதம், அதுல ஒரு மாலை போட்டா நம்ம வேதம் தான் நமக்கு குரு விசையாக சந்நிதியாக நாம பயன்படுத்தி இருக்கோம். ஏன்னா அவங்களுடைய வேதம் என்பது என்ன? தெய்வம் அவருடைய நாதம், எண்ணம், நினைவு, அது எழுத்தாக இருக்கு. அப்ப நாமளும் நம்ம தெய்வமுடைய வேதத்தின் மூலமாக தான் தெய்வத்தை வணங்குறோம். நம்ம வணங்குறதும். அப்ப நமக்கு வேற யாராவது குரு வேணுமாங்க? திருமறை குரு பெருமான். அவங்களுடைய எண்ணங்கள், நாம எப்படி நடக்கணும், எதை தெரிஞ்சுக்கணும், எப்படி நடக்கணும், எல்லாமே நம்ம வேதத்துல இருக்கு. அப்ப நமக்கும் திருமறையைத்தான் குரு பெருமானாக பயன்படுத்திட்டு. இப்ப நான் பேசுறேன்னா எப்படி எங்க தெய்வமா நேரா என்கிட்ட சொன்னாங்க. தெய்வ வேதத்தை படிக்கிறோம், நமக்கு என்ன புரியுதோ புரிஞ்சத உங்களுக்கும் பகிர்ந்துக்கிறோம். ஏன்னா கொடுத்தது தெய்வம். நானா உட்கார்ந்த கண்ண மூடிட்டு இருந்தேன், என் நினைவுல வந்துச்சுலாம் இல்லை. வேதத்தை படிக்கிறோம். தெய்வம், நான் வேதத்தை மனப்பாடம் பண்ண காலம் ஒரு காலமா இருக்கு. அதை விட பல வருடங்கள் கழித்துதான் அந்த பகுதியே புரியுதுங்க. நான் முதல்லங்க ஜீவனை பத்தி படிக்கிறேன். ஜீவன்ல ஒருவன் தான் படித்ததை விட அதிகம் பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். தொனியை அதிகமாக மெய்ச்செயலில் செலவு செய்பவனே ஜீவன் முத்தன் ஆகிறான். வேதத்தில் இருக்கா இல்லையாங்க? நான் படிக்கிறேன். ஆமா, நாமளும் தான் சின்ன வயசுல இருந்து வேதத்தை படிக்கிறோம், அதை படிக்கிறோம், இதை படிக்கிறோம், அங்கங்க படிச்சு வச்சிருக்கோமே. அப்ப நம்ம ஜீவன்ல எவ்வளவு கலை உண்டாயிருக்கு? நம்ம தான் பேசுறது இல்லையே, படிக்கிறோம், நம்மளா நமக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த வாக்கியத்தை படிச்ச பிறகுதான் அது ஜீவன்கிறாங்க. ஜீவன்ல கலையா மண்டிடும், நீ படிச்சதை விட அதிகம் பேசணும் அப்படின்னு வேதத்துல தெய்வம் நம்ம குறிப்பிடுறாங்க. அந்த வாக்கியம் படிச்ச போது எனக்கு ஜீவன்னா என்னன்னே தெரியாது. ஜீவன் நமக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். ஜீவன்னா என்னன்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், கலை. நெற்பயிர்ல களை எடுப்பாங்க, நான் பார்த்திருக்கேன். நெற்பயிர்ல களை எடுப்பாங்க. நெற்பயிர்ல களை எடுக்கலைன்னா அது நல்லா போட்ட உரத்தையெல்லாம் அது சாப்பிட்டு நெற்பயிரை விட இது உயரமா வளர்ந்துரும். ஒன்னும் நெற்பயிருக்கு ஒண்ணு விளக்கல் இருக்காது. அப்ப நம்ம ஜீவன் வளரணும்னா, களைத்தேறணும்னா இந்த களைய போக்கணும். களைய போக்குறதுக்கு நாம படித்ததை விட அதிகம் பேசணும். படித்ததை விட அதிகம் பேசணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுதான். இப்ப நமக்கு மட்டும் படிக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்குன்னா ஒரு மாதிரி படிச்சு வச்சிருப்போம். ஆனா பேசணும்னா அதுக்கேற்றாப்புல இப்ப திருமறை குரு பெருமானா சீக்கிய மதத்துல பயன்படுத்துறாங்க. திருமறையத்தான் குருவா. அப்ப அவர் எப்ப என்ன செஞ்சாரு, யாராரு என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் படிக்கிறோம். இப்போ திருமறை 4 வேதங்கள். இப்ப நாம என்ன செய்யறோம்? இப்ப அதாவது இந்த நன்மடத்தினர் பின்பற்றுவர்கிட்ட இருக்கிற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, வேதத்தை படிக்கிறாங்க, எனக்கு புரியலங்கிறாங்க. வேதத்தை படிக்கிறாங்க, எனக்கு புரியலங்கிறாங்க. சரி, ஒரு குருவுக்கும் தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இப்ப பார்ப்போம். குருவுக்கும் தெய்வத்துக்கும். அப்ப நம்ம வித்தியாசம் தெரிஞ்சுட்டா நமக்கு குரு வேணுமா தெய்வம் வேணுமான்னு நாமளே முடிவு பண்ணிக்கிடுவோம். நம்ம தெய்வம் அவர்கள் வரைக்கும்
ஒரு குரு பெருமான்கிட்ட சேரணும், மெய்யான குருவிட்ட சேரணும், உடல் பொருள் ஆவியை தத்தம் பண்ணணும், அவர் கூடவே இருக்கணும். தெய்வமே எங்க வேற எங்கேயாவது மனசு திரும்பினா விட்டுட்டு போயிடுவாங்களோ, ஏன்னா அவரே 600 வருடம் வயதான முதிர்ந்த வயது, விட்டுட்டு போயிடணும் பயத்துலதான் கூடவே போயிட்டே இருக்காங்க. இங்க நம்ம எதையாவது ஒன்று செய்ய போய் காணா போயிட்டாங்கன்னு என்ன செய்யறது? அப்ப 12 வருஷம் கூட இருந்தாங்க. கூட இருந்து 12 வருடத்தில் அவருடைய அகக்கண் சிறந்தது. மேட்டிமை என்னும் கொடுமை தரித்திரியம் வராம இருக்க 1 வருடம் ஆடு மேய்ப்பு என்னும் தொழிலாபரணத்தை அவங்க செய்ய வச்சாங்க. வச்சுட்டு திருப்பரங்குன்றத்துல தவத்தில் இருக்க வச்சாங்க. இதுல அதுக்கப்புறம் தெய்வம் அந்த பசி எடுத்து குடல் கருக மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலையில இருந்து தவம் செய்தார்கள். முதல்ல தான் யமனை சங்காரம் செய்தார்கள். முதல்ல சங்காரம் செய்து இனிமே யமன் நம்மளை தொடமாட்டான் அப்படிங்கிற நிலைக்கு அவர்கள் போறாங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, 12+1 13 வருடம் தெய்வம் அவர்கள் தங்களுடைய குரு பெருமானுடன் இருந்த போது ஏதாவது தவம் சேர்ந்திருக்குமானா சேரவே சேர்ந்திருக்காரு. ஏதாவது சேர்ந்திருக்குமானா சேர்ந்திருக்காரு. அவங்க திருப்பரங்குன்றத்துல அங்கதான் தவத்திலே அமர்றாங்க. ரைட்டா? ரைட்டு. இப்போ பாட்டைய என்ன செஞ்சாங்க? குரு பெருமான் வழியத்தான் காட்டினாங்க. கூட இருந்து அகத்துல இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு. அதுதான் நம்ம மான்மிய வரலாற்றிலே அந்த பேரின்ப கடலுக்குள்ள உள்ள போயிட்டு திரும்பி வர முடியாத அளவுக்கு மாட்டின போது பாட்டையா தான் கூட இருந்து அவங்கள வெளியில கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே விட்டுட்டு அடக்கமா இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போறாங்க, வரவே முடியாம ஒரு சகதி உள்ள போய் மாட்டிக்கிட்டு வரவே முடியலன்னா அவ்வளவுதான். அப்ப அவர்கள் தோன்றா துணையாக கூடவே இருக்காங்க. கூடவே இருந்து பார்த்து காத்து ரட்சித்துக் கொள்வாங்க. நம்ம பாட்டையா தனிகை மணிப்பிரான் வேல் அப்படிங்கிற ஒரு சன்னதம் தான் பெற்றிருக்காங்க. இப்ப நமக்கு எப்படின்னா பொய்க்கல்வியில பிஇ, பிஏ, எம்பிபிஎஸ், சிஏ நிறைய படிப்புகள் இருக்கு, கல்வி நிறைய இருக்கு. அது போல இந்த மெய்க்கல்வியில அகமுக கல்வியில இருப்பதுதான் இந்த சன்னதங்கள். சன்னதங்கள் எல்லாம் முருகப்பெருமான் என்ன எப்போதும் வேலையா தூக்கிட்டே போயிருப்பாரு. அவர் திருக்கரத்தில் அவர் ஞானம் பெற்றதற்கு அடையாளமாக அவருடைய திருக்கரத்தில் வேல் என்ற சன்னதம் வந்ததுங்கிறது அவருடைய திருக்கரத்தில் அந்த சன்னதம் இருக்கும். அப்ப பாட்டையா வேல்ங்கிற சன்னதம் தான் பெற்றிருக்காரு. ஆனால் அனைத்து சன்னதங்களும் பெறுவதற்குரிய வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்காரு. வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்காரு. அதனாலதான் இதுவரைக்கும் எல்லாரும் பெற்ற சன்னதங்கள் அவர் மகாவிஷ்ணு எப்படின்னா சங்கு சக்கரம், இப்படி இதுவரைக்கும் இந்த உலகத்துல என்னென்ன இருந்துச்சோ எல்லா சன்னதங்களையும் பெற்று யாரும் பெறாத கிள்ளாமம் என்ற சன்னத்தை பெற்றார்கள். சரிங்க. நம்ம பெரியப்பா பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே ஞானம் பெறுவதற்கு முன்னால 5 திருமுறைகள் அருள் இருக்காரு. ஞானம் பெற்ற பிறகு 6வது திருமுறை. நம்ம பாட்டையா பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு அடையாளமாக எந்த வேதத்தையும் அவங்க அருளவே இல்லை. இந்த நூல் இத்தனை பக்கம், 10 பக்கம், 100 பக்கம். ஏன் கேட்டா அவருடைய கடமை, நான் இறைவனை சிஷியனை இறைவனை ஆக்கணும், சிஷியரை இறைவனாக ஆக்க வேண்டிய கடமை ஒன்னுதான் வச்சுக்கிட்டார். வேறத்தான் உட்கார்ந்து இறைவனுடைய பெருமையை பத்தி எழுதணும்லாம் எழுதல. ஏன்னா தான் எதற்காக வந்தோம், தன் மூலமாக இறைவன் இந்த பூமிக்கு அவதாரம் செய்ய இருக்கிறார். நாம குருவாக இருந்து அவரை போதிச்சு கொண்டு வரணும். அப்ப ஒரு இடத்துல கூட அவர் தான் தவத்தை கொடுக்கல. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த மெய்யான குருவும் தாங்கிட்ட இருக்கிற தவத்தை கொடுக்க மாட்டாங்க. வேணா தன்னுடைய பத்தினிக்கு கொடுப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா தானே தவம் செஞ்சு ஆயுள நீடிக்கலாம். ஏன்னா நமக்கு இத்தனை மூச்சுகள் தான் ஆயுள் கொடுக்கப்படுது. எத்தனை வருஷனாலும் அவங்க இருக்கலாம். பாட்டையெல்லாம் அப்படித்தான் தவத்திலேயே இருந்து ஆயுள நீடிச்சிருக்கார். அப்ப குரு என்பவர் வழிகாட்டி. இன்னைக்கெல்லாம் கூகுள் இருக்கு, செல்போன்ல எந்த இடத்துக்கு போனாலும் போட்டு விட்டா அது
1 கிலோமீட்டரில் இடது பக்கம் திரும்பவும், 2.5 கிலோமீட்டர்ல வலது பக்கம் திரும்பவும், அது பாட்டு சொல்லுது, நம்ம பார்த்துக்கிட்டு வந்துடலாம். நீங்க ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒண்ணு நடந்து போனோம், இல்லது பஸ்ல போனோம், இல்லது சைக்கிள்ல போனோம், இல்லது கார்ல போனோம், எதுலையா போனா தானங்க அந்த இடத்த ரீச் ஆகுவீங்க. ஒரே இடத்துல நின்றுகிட்டு இருந்தா போக முடியுமா? வழி காட்டுறதுக்கு வழியே சொல்லும். இந்த 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 நீ இருக்கிற இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் நேரா போ, இந்த இடத்துல திரும்ப ஒரு ரவுண்ட் ஆனா வரும், இப்படி சுத்து. அப்ப இது வரைக்கும் குரு என்பவர் வழிகாட்டி. இப்ப நாம யாரும் குரு வழிகாட்டி போறதுக்கு தயாரா இல்லை. குரு போற தயாரா இல்லை. அதனாலதான் இந்த கலியுக கடைசியில இறைவனை தூலம் எடுத்து வர்றாங்க. நம்மால முடியல. கலிகாலத்துல அவரு வள்ளல் பிரான் அவர்களே கடையை விரித்தும் கொள்வார். யாரும் வந்து நல்லா பேசுறாருன்னு கேட்கறதுக்கு ஆள் கொடுத்து, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு சீடராக சேர்ந்து இந்த ஞானம் அடையணும், அந்த அருட்பெருஞ்சோதியை தனக்குள்ள தரிசிக்கணும்னு ஒருத்தர் கூட சேரல. ரைட்டுங்களா? அதனாலதான் தெய்வம் அந்த சட்டத்தை மாத்துகிறார்கள். யாரு சட்டத்தை இயற்றுகிறார்களோ அவர்களால தான் சட்டத்தை மாற்ற முடியுங்க. மத்திய அரசு போட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தால மாற்றவே முடியாது. மத்திய அரசாங்கம் போட்ட சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தால மாற்ற முடியாது. தமிழ்நாடு அரசாங்கம் சரியா வேலை செய்யலைன்னா அங்க வந்து ஜனாதிபதி அந்த ஆட்சியவே கலைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி படைத்ததாக மத்திய அரசாங்கம், அதற்காக நமக்கு ஜனாதிபதி எல்லாம் இந்த சட்டத்திட்டம் போட்டிருக்காங்க. அப்ப எந்த ஒரு சட்டத்தையும் யாரால் மாற்ற முடியும்? சட்டம் யார் போட்டாரோ அவர் தான் மாற்ற முடியும். சட்டம் யார் போட்டாங்களோ. அப்ப இதுவரைக்கும் ஒரு குரு கூட இருந்து 12 வருஷம் கூட இருந்து அகக்கண் திறந்து தானே தவம் செய்து யமனை சிவன்பதி கடந்து அந்த சிவன்பதியில சேர்ந்து பேரின்பம் அனுபவித்து தவம் செஞ்சு இப்படி செய்ய வேண்டியதை மாத்துறாங்க. அப்படின்னா மாத்தினவர்கள் யார்? இறைவன். ரைட். இப்ப நமக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்களாங்க? 1ஆம் கிளாஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இந்த 12 வகுப்பு பாட நூல்களையும் ஒரே பைண்டிங் பண்றோங்க. உங்ககிட்ட கொடுத்தாச்சுங்க, என்னங்க செய்வீங்க? 12ஆம் கிளாஸ் வரைக்கும், 1ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் கொடுத்தாச்சு. ஒரு சும்மா சிம்பிள் கம்பேரிசன் தான். அப்பதானே புரியும் நாம என்ன தப்பு செய்யறோங்கிறது. அப்பதான் தெரியும். வச்சவனா புக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா இப்ப 12 கிளாஸுக்கு வரைக்கும் நிறைய பெருசா வந்துடும். ரைட், கொடுத்தாச்சு. என்ன செய்வான் தெரியுமா? பரட்டுவான். பையங்க பரட்டுவான். படிச்சுப்புட்டு எனக்கு புரியல, படிச்சுப்புட்டு புரியல. இப்ப நாம அதைத்தாங்க செய்யறோம். 12 சன்னதங்கள் பெற்ற தெய்வம், அவங்க அருளியே வேதம். நாம 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி படிப்படியா ஒவ்வொரு ஆண்டா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இப்ப என்னன்னு தெரியாது. மாதம் மாதம் சொல்லி கொடுத்தது மந்த்லி டெஸ்ட், அப்புறம் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு, இப்படியே வரிசையா படிச்சுக்கிட்டு வந்தோம்னா நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிடலாம். 1ஆம் கிளாஸ்ல இருக்காரு, ஆனா 12ஆம் கிளாஸ் புக்கை எடுக்கிறாரு, 10ஆம் கிளாஸ் புக்கை எடுத்து புரியல. நான் வேதத்தை படித்தேன், எனக்கு புரியவில்லை. தமிழ்ல இருக்கு, அதனால படிக்கல. அது யார் அருளியது? அவர்கள் வாங்கிய சன்னதம் எவ்வளவு? அதற்காக அவர்கள் வாழ்நாள் முழுக்க அது பூரா அதுக்கே அர்ப்பணித்தார்கள். கூட மனைவி இல்ல, மக்கள் இல்ல, பணம் சம்பாதிக்க எதுவுமே இல்லை. அப்படி இருந்து ஏதோ என்ன 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 கள்ளியா என்ன சாப்பிட்டாங்க தெய்வம்? சப்பாத்தி கள்ளி, இப்படி ஏதோ கிடைக்கிறத உண்டு. இந்த ஞானத்தை பெற்ற தெய்வம் நமக்கு வேதம் அருள்னா நாம 1ஆம் கிளாஸே பாஸ் பண்ணல. இந்த மெய்கல்விக்கு நாம 1ஆம் கிளாஸே வரல. ஆனா வேதம் தமிழ்ல இருக்கு, அதனால நான் படிச்சேன், எனக்கு புரியல.
எப்படிங்க புரியும்? எப்படி புரியும்? இதுதாங்க கோளாறு. நம்ம கிட்ட இருக்கிற கோளாறு என்னன்னா, வேதம் தமிழ் மொழியில் இருக்கிறது, என்னால் வாசிக்க முடியும், வாசிச்சேன், புரியல. சரி, புரியலன்னா என்ன செய்யலாம்? கேட்கலாம். அது கேட்கறது இல்லை, தானாவே அர்த்தம் பண்றது. இப்ப நமக்குள்ளங்க சைத்தான் இருக்கு, யமன் இருக்கான், தெய்வமும் இருக்கான். சைத்தான் இருக்கு, வழி கெடுக்க. அப்ப யமன்கிட்ட கொண்டு போறதுக்கு சைத்தான் தான். சைத்தான் வேலையே என்ன? வழி கெடுக்கிறது. யமன் இருக்கா, வாடா 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 உன்னைய. நீங்க அவளை ஞானிகள்லாம் அவளை ஈஸியா யமனை தங்காரம் பண்ணல, அவளை ஈஸியா விட மாட்டான். இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள உள்ள சைத்தான் போதனை செய்யுது. நான் வேதத்தை படித்தேன், ரைட், வேதத்துல இருக்கு, ரைட் இருக்கு. இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. நம்ம வேதத்துல இருக்கா இல்லையாங்க? எந்த வேதத்திலேயாவது திருமறையிலாவது இப்படி எந்த ஞானியாவது அருள் இருக்காரா? சரி, இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாதுன்னு அருளியது யார்? நம்ம தெய்வம் தான். வேத நூல்ல முன்னாலேயே லாட்லாம் இல்ல, முதல்ல இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது. ரைட், நான் படிச்சுட்டேன். இங்கே கோளாறு வந்துருச்சு. இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாது, தெய்வம் அருள் இருக்காங்க, எனக்கு எல்லாம் செயல்ல வேணும், எனக்கு செயல்ல வேணும். அதுல இருக்குல்ல, இதுல இருக்கு, முன்னாலே கொடுத்துட்டாங்க. வேதத்துல இந்த கிரந்தத்தில் செயல் இல்லாத வாசகமே கிடையாது இருக்கு, எனக்கு செயல் ஆகணும். மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பினில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும். எதுலங்க இருக்கு? மான்மியத்துல ஆரம்ப பகுதியிலேயே மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பில் ஏற்றி சொர்க்க நரகம் என்றும். ரைட், இதுவரைக்கும் அந்த ஞானிகள் எல்லாம் தங்களுடைய தவோபலத்துல சுயமுயற்சி ஒரு வழியத்தான் காட்டுவார். இப்படி போ, அப்படி போ, அப்படி போ, அப்படி இப்படி, இவ்வளவுதான் போனார்கள். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமான சொர்க்கம். இதுல 8 மோட்சத்துல எந்த மோட்சம் என்பதுதான் தீர்ப்பு. மற்றபடி கட்டாய மோட்சம். ஏன்னா உழைச்சி சம்பாதிச்சிருக்கார். ரைட், இறைவனை அறியாமல் செத்து போனவங்களுக்கு நேரா நரகம் தான். ஏன்னா பிறக்கும் போது நரனாக பிறக்கிறான், நரனாகவே வாழ்கிறான், நேர நரகத்துக்கு போறான். அதனால தான் 7 தோற்றம், அமரர், மனு, விலங்கு, புல், ஊர்வன, ஜலமாள் என்று சரித்திரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற 7 தோற்றத்துல ஓரறிவு உடைய மரத்தை கூட இறைவன் ஒரு தோற்றமாக எடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் அமரருக்கு அப்புறம் மனு, அவங்கெல்லாம் சிகப்பு தலப்பாக கட்டியிருக்கிறவர்களாம் அமரர்கள், தேவர்கள், அனந்தாதி தேவர்கள். நாமெல்லாம் மனு. இதுல 3வது கேட்டகரி நரனை சேர்க்கவே இல்லை. இறைவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா நரன் யாருமே இல்லை, நான் சேர்க்கவே இல்லை அவனை. 7 தோற்றத்திலே இறைவன் சேர்க்கவில்லை. அவன் எங்கெங்க நரனா பிறந்தான், நரனாவே வாழ்றான். அதுதான் நடைபிணமாம் புகைத்தலையர்ட்டாங்க. நடை பிண நடந்தா எப்படிங்க இருக்கும்? பிண நடக்குதான். நடைபிணமாம் புகைத்தலையர், கடைசியில என்ன செத்து போய் எரியூட்டப்படுற அவ்வளவுதான். அப்ப இப்படி 7 தோற்றத்திலே சேர்க்காம நரனா இருக்கான். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற சைத்தான், உள்ளுக்குள்ள சைத்தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி மூச்சு வரைக்கும் எதுக்கு தெய்வம் கடைசி வரைக்கும் நீ இதுல நிலை நிற்கணும்னா, உள்ளுக்குள்ள ஒரு சைத்தான் நமக்குள்ள இருக்கு. நமக்குள்ள மட்டும் இல்ல, நமக்கு பக்கத்துலயும் இருக்கு, சுத்தியும் இருக்கும். நமக்குள்ளயும் இருக்கும், நம்மளை சுத்தியும் இருக்கும். அது எதுல இருந்து சொல்லும்? வேதத்துல இருந்து சொல்லும். இயேசுபிரான் 40 நாள்கள் அவர் தவம் இருந்துட்டு வந்தாராம். இது சைத்தான் பிடிச்சிக்கிச்சு. வாங்க 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 அப்படின்னு ஒரு உயரமான மலை கூட்டிட்டு போய், இந்த உலகம் முழுக்க உங்களுக்கு தர்றேன், பசியேற கொடுக்க மாட்டேன், உலகம் முழுக்க தர்றேன்னுச்சான். அப்ப சொன்னாராம், ஏன்னா 40 நாள் உபவாசம் இருந்து அவர் வர்றாரு, விழிக்கிறாரு, பசி எடுக்குது.
ஆனா இது உலகம் முழுக்க தர்றேன், இங்க கொடுக்க மாட்டேன், உலகத்தை முழுக்க தர்றேன் தான். அப்ப அவர் சொல்றார், மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனிடத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் பிழைப்பான். அப்ப நம்முடைய உயிர் பிழைக்கணும்னா என்ன வேணும்? தேவனிடத்திலிருந்து வருகின்ற அந்த வார்த்தை தான் நம்மளை உயிரை பிழைக்க வைக்கும், நம்ம கிட்ட உள்ளுக்குள்ள இருக்கின்ற உயிரை காப்பாற்றும். இப்போ நம்ம கோளாற சொல்லியாச்சு. இப்ப நீங்க ஒவ்வொரு ஞானிகள் நூல் இருக்கு, திருவாசகம், திருமந்தகம், அவரெல்லாம் என்ன சன்னதம் வாங்கினாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா தெய்வம் எல்லா சன்னதம் வாங்கினாங்க, எல்லாம் இருக்கு, அவங்க வேதம் அருள் இருக்காங்க. நமக்கு இப்ப நாம தமிழ்ல இருக்கு, படிக்க தெரிஞ்சுவிட்டு இது செயலுக்கு வேணும். ஏன்னா செயலில்லாத வாசகமே கிடையாது தெய்வம். அப்ப இந்த மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் என்பது நாம சொந்தமா தவம் செய்யல, தெய்வத்திலிருந்து கையேந்தி அவர்கள் அருள்கின்ற தவத்தை வாங்கிக்கிட்டு இருக்கோம். உன் ரட்சிப்புக்குரிய தேவ ரகசிய செயலே இங்கு வாக்கியமாக இறக்கப்பெறுகிறது, அதை உன் செவியில் வாங்கி சிந்தித்து பிறரிடம் பேசுவது தவத்தை காண எத்தனையோ மடங்கு அதீதமான உன்னதமுடையது. தவத்தை வாங்குறோம், அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க, கையேந்தன கொடுக்குறாங்க. எந்த கையை ஏந்தனும்? நினைவாகிய கை. அந்த நினைவாகிய கை எப்படி ஏந்தனும்? குப்பை வேணாம், சுத்தமா. நம்மளே பசியா இருக்கு முன்னால் என்ன செய்வோம்? போய் கையை, நம்ம பிள்ளைங்களே சொல்லுவோம் கையை கழிட்டு வா, ஏன்னா எல்லாம் மண்ணில் விளையாண்டு இருக்கும். ரைட். இந்த வேலையை, அதாவது மாண்ட மனு அனைத்தும் மண்ணில் இருந்து எழுப்பி தோன்றும் தீர்ப்பில் ஏற்றி சொர்க்கம் நரகம் என்றும் இருக்கிற செயலை தெய்வம் அவர்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. அதனால தான் அவர்கள் இறுதி தீர்ப்பு கர்த்தர். அந்த இறுதி தீர்ப்பு மைதானம், அந்த மகசர் மைதானம் எங்கேயோ இல்லை, அதுவும் இந்த சாலை இல்லை, இதுதான், அதுவும் அறிவித்தான். சரிங்களா? அப்ப இந்த கிரந்தத்தில் செயலில்லாத வாசகமே கிடையாதுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதுல இருக்கின்ற அத்தனை எழுத்துகளுக்கும் அத்தனை வார்த்தைகளும் அவங்களுக்கு தான் பொருந்தும். ரைட்டா? இது முதல் புரிதல். என்னன்னா அத்தனையும் அவங்களுக்கு. ரைட்டா? ரைட்டா இல்லையாங்க? ரைட். யாரு அருள் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த வாசகம் பொருந்தும். இப்போ இதுவரைக்கும் வந்த ஞானிகள் பாடல்ல வரும், அந்தரத்தில் 51 படியணியும் எங்கே, படியணியும் எங்கே, அழகான மெகராஜன் கொலுவு நிலை எங்கே. நமக்குள்ள அந்தரம் என்றால் புறத்துல இல்ல, அகம்புறத்துல படி ஏணி இருக்கான். இறைவனை அடையணும்னா 50 படி தாண்டி 51வது எல்லையில இறைவன், அங்கதான் இறைவன் குழுவேற்றிருக்கார். ஒவ்வொரு ஞானியும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குண்டலினி சக்தின்னு சொல்றாங்கல்ல, 6 ஆதாரம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைங்கிற 6 ஆதாரங்களை அவங்க சில ஞானிகள் இதழ்கள் சொல்றாங்க. இந்த ஆதாரத்தில் இத்தனை இதழ்கள். இதை தெய்வம் அவர்கள் இந்த 6 ஆதாரத்தில் 50 படிகள் இருக்கு. அது 6 ஆதாரத்துல 50 படிகள். ஒவ்வொன்னா ஏறி அங்க இறைவனை தரிசித்தார்கள். அப்ப அந்தரத்தில் 51 படி ஏணியை ஞானிகள் அந்த படியில ஏறி தரிசித்துப்பாங்க. நிறைய நம்ம ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம் ஞானிகள் எப்படியெல்லாம் ஞானம் பெற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இது அனுபவ பாடம். நம்ம அனந்தர்களுக்கு தெய்வம் என்ன தெரியுமா செஞ்சாங்க? இவங்களாலதான் ஒன்னா ஏற முடியாது, எல்லாம் விடணுமே, விட்டா தானே கிடைக்கும். அதனால என்ன செஞ்சாங்க? அவர்களுடைய தவோபலத்தினால் அந்த இறைவன் இருக்கின்ற அந்த ஸ்தலத்துக்கு மேலே ஏற்றி தரிசனம் செய்ய வைத்து மேலே ஏற்றிட்டாங்க. அப்ப ஞானிகள் போன இடம், அனந்தர்கள் போன இடம் ஒண்ணு, ஆனா அதற்கான பாடு ஞானிகள்கிட்ட அதிகம். நம்ம ஒரு பாடம் இல்லை,
தெய்வம் ஏத்துறாங்க, இறக்கி விட்டுறாங்க. அப்ப தனக்குள்ள அந்த விஸ்வரூப தரிசனை, இறைவனை தரிசித்த அனந்தாதி தேவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். பாடல்ல இருக்கு, ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும், அதெல்லாம் தொழுகை அது ஆற்றில் கரைத்த புலி. இப்ப நமக்குள்ள இருக்கிற சைத்தான் இந்த பாடலை படிச்சுட்டா சைத்தான் வேலையை காமிச்சிடும். பாடல்ல இருக்கு, ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்து தொழவும் வேணும், அதெல்லாம் தொழுகை எது ஆற்றில் கரைத்த புலி. நீ ஆதம் பாதத்தை தண்ணியில் அறிஞ்சியா நம்மளை கேட்கும். அப்படி ஒரு சைத்தான் வேதத்துல இருக்குப்பா, வேதத்துல இருக்கு, ஆதம் பாதத்தை தண்ணில் அறிந்து தொடவும் வேணும், அதெல்லாம் தொழுகை எது ஆற்றில் கரைத்த புலி. வேதத்துல இருக்கு. நீ ஆதம் பாதத்தை தண்ணில் அறிந்தியா தொழுதியா? நீ அப்ப நீ செய்யறதெல்லாம், நீ செய்யற தொழுகை ஆற்றில் கரைத்த புலி அப்படின்னு சைத்தான் சொல்லும். அதுதான் நம்ம வேதத்தை எடுத்து நம்ம வேதத்துல இருந்தே நம்ம கண்ணை குத்துறது. நம்ம வேதத்துல இருந்து இன்னும் பாததீட்சை வாங்கிய அடந்தர்களுக்கு ஆதம் பாதம்னா என்ன தெரியும், அவர்கள் அறிந்திருப்பார்கள், தொழுவார்கள். ஞானிகள் எல்லாம் இதே ஆதம் பாதத்தை தன்னில் அறிந்தார்கள், தொழுதார்கள். நமக்கு ஆதம் பாதமே தெரியாத போது நம்ம எப்படி அதை அறியறது, தொழுகிறது? ரைட்டுங்களா? ரைட். இந்த தன்னை அறிதல் சொல்லுவாங்க. என்னதுங்க? தன்னை அறிதல். நமக்குள்ள இறைவன் இருக்காரு, அவரை அறிய வேண்டியது மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் கடமையாக்கப்பட்டது. சரி, ஒரு தாய் ஒரு மாத, இப்ப பழைய காலம் சொல்றேன், ஏன்னா இப்பமெல்லாம் 2 பிள்ளைங்களுக்கு மேல யாரும் பெக்கிறது இல்லை. நார்மலா பழைய காலம்லாம் எல்லாம் 9, 10 டசன். ரைட். ஒரு மாதத்தில் ஒரு மாத குழந்தை, ஒரு தாய்க்கு 1 மாத குழந்தை, 5 வயசுல குழந்தை, 10 வயசுக்குள்ள, 20 வயசு, 30 வயசு எல்லாம் இருக்கு. ரைட்டுங்க. எல்லாத்துக்கும் ஒரே உணவா கொடுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே தாய், பிள்ளைங்க நிறைய இருக்கு, ஆனா வெவ்வேறு வயது, உணவு ஒன்றா இல்லை. 1 மாத குழந்தை தாய்ப்பால் கொடுத்தாதான், நீங்க வேற எதை கொடுத்தாலும் செமிக்காது, அவ்வளவுதான். எந்தெந்த வயதுக்கு என்னென்ன கொடுக்கணும். இப்போ இந்த வயசுக்கு 5 வயசுக்கு இட்லி கொடுக்குறாங்கன்னா 10 இட்லிய பசியாருன்னு நீங்க வயிற்றுக்குள்ள தள்ளினீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப இட்லி பசியாரலாம், எத்தனை இட்லி? இன்னும் வயதான காலத்துல எல்லாம் குறைச்சிடணும். இதுக்கு மேல பசியாருன்னா செமிக்காது. ரைட்டுங்களா? அப்ப நம்ம ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், எத்தனை வயதில் இருந்தாலும், என்ன கொடுத்தா அதுக்கு செமிக்குமோ அதை தாய் கொடுத்து வளர்க்கிறார்கள். நம்ம தெய்வத்தாய் அவங்களுக்கு தெரியாதா? தெய்வத்தாய்க்கு தெரியும். அப்ப தன்னை அறிதல் என்பது அனந்தர்களுக்கு இருக்கின்ற சட்டம் வேற, அதாவது தேவர்களுக்கான சட்டம் வேற, மனுவுக்கான சட்டம் வேற. இதற்காக புரிஞ்சுக்கணும். நாம குழந்தை, நமக்கு காஷாயம் கொடுக்கவே இல்லை. அனந்தர்களுக்கு காஷாயம் கொடுத்துருக்காங்க. ஆலயத்துக்கு வந்தா காஷாயம் கட்டிட்டு அதை போட்டுக்கிட்டு செருப்பு போடக்கூடாது, ஆலயத்துல தான் போடணும். அப்புறம் வெளியில வந்தா அதெல்லாம் மடிச்சு பார்த்தீங்கன்னா மடிச்சு வச்சிருவாங்க. இது மாதிரி நமக்கு ஏன் கொடுக்கலைன்னா, இப்படியெல்லாம் அதனுடைய எதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியாது. நான் கூட முந்தி நினைப்பேன், அனந்தர்களுக்கு மெய்வழின்னு நாம வச்சிருக்காங்க, நமக்கு சாலைன்னு வச்சிருக்காங்க. கூட படிக்கிற பையங்கள்லாம் கேட்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியும், புதுக்கோட்டையில உங்க அப்பாக்கெல்லாம் மெய்வழி இருக்கு, நீ எப்ப மெய்வழி உனக்கு வரும் இப்படிலாம் கேட்பாங்க. மெய்வழின்னா பெருசு, சாலைன்னா சிறுசு போல் இருக்கு, அப்படின்லாம் நான் நினைச்ச காலம் உண்டு. ஆனா தனக்குள் மெய்யை அறிந்த அனந்தர்களுக்கு மெய்வழி என்றும்,
தனக்குள்ள மெய்யை அறியல, ஆனால் தூலந்தாங்கி வந்த சாலை என்றொரு மெய்மேனி நமக்காக இந்த பூமிக்கு தூலம் எடுத்து வந்து அவங்கள தெரியும், அவங்க அருளிய வேதம் தெரியும், இவ்வளவுதான் தெரியும், நேரா பார்க்கல, அவங்களுடைய வேதம் தெரியும். அதை மட்டும் நம்பி வணங்குறவர்களுக்கு சாலை யாருனாலும் போட்டுக்கலாம், மெய்வெளி போட்டுக்க கூடாது அவங்கவுங்க. அப்ப சட்டத்திட்டம் வேற, நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. நாம மனு நமக்கான சட்டம் என்ன? அனந்தர இப்ப நம்ம வேதத்துல தெய்வம் நாம் என்னென்னலாம் செய்வோம், ஞானிகள் இப்படியெல்லாம் செஞ்சு இந்த ஞானத்தை பெற்றால் பாடெல்லாம் நான் ஆதிமி படிப்பேன் நிறைய. இப்ப இந்த திருமறை குருபெருமான பாடல்லாம் படிச்சிடலாம். எனக்கே புரியல, நான் எப்படி வந்து இப்ப முழுக்க பாடல உங்களுக்கு படிக்க முடியும்? மான்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெய்வம் தவத்தில் இருந்து அருளியது, நிறைய விஷயம் இருக்கு, நமக்கு நிறைய புரியாது, நமக்கு நிறைய புரியாது. கோடாயதுக்கு திருமஞான குரல் மக்களுடைய முகம் பார்த்து தெய்வம் பேசுறான், இன்னாருக்கு இன்ன சந்தேகம் இருக்கு, ரைட். அப்ப மக்கள் முகம் பார்த்து பேசின கோடாயதுக்கு ஒரு திருமஞான குரல் பொறுத்தளவுல இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கு, புரிகிற மாதிரி இருக்கு, படிச்சா புரியும். அதிலே புரியாது நிறைய இருக்கும், புரியாது நிறைய இருக்கு. 2 ஸ்படிக டம்ளர்கள் இருக்கின்றன, அதிலிருந்து ஒரு துளி இந்த உலகமே மணக்கும்னா என்ன எப்படி புரியும்? ஸ்படிக டம்ளர் என்னன்னே தெரியல, அதுல இருந்து ஒரு துளி அது உலகமே மணக்கும்னா எப்படி தெரியும்? ரைட்டுங்களா? அப்ப நாம மனு நம்மால செய்ய முடியாத எதையும் வேதத்தில் நமக்கு கட்டளையாக பிறப்பிக்கவில்லைங்க. இதுதாங்க பேசிக். நம்மால முடியாது அவங்க சொல்லல, தாய்க்கு தெரியுமேங்க, உன்னால இதுதான் செய்ய முடியும். நடக்கவே தத்தக்கா முத்தக்கான்னு இருக்கிற ஒரு குழந்தை கிட்ட வெயிட்டான பெட்டியை தூக்குன்னு சொல்லுவாங்களா? அது நடக்கும் போதே ஒத்துன்னு விழுந்துக்கிடுது, நடக்கும் போதே சும்மாவே விழுந்துக்கிடும். இல்ல நடக்கும் போதே பழகும் போதே அப்படியே நடக்கும், பொத்துன்னு விழுந்துக்கிடும், அப்புறம் எந்திரிக்கும், அப்புறம் மறுபடியும் நடக்கும். அப்ப தானே தத்தக்கா புத்தக்கா நடக்கிறதுல அதுக்கு வெயிட்டை தூக்குனா எங்க தூக்க முடியும்? அப்ப ஒரு தாய் பிள்ளைகிட்ட வெயிட்டை தூக்கு அப்படின்னா இந்த புள்ள தூக்குமா, வெயிட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துதான் கொடுக்குறாங்க. அதை போலத்தான் நம்ம தெய்வம் அவர்கள் அந்த தன்னை அறிதல் என்ற அந்த கோட்பாட்டுல நமக்கு மனுவுக்கு தன் என்ற ஜீவ குகையாகிய ஆலயத்தில் உன்னை குடியேற்றி வைக்கும் ஒரு தெய்வ ஆசானின் நோக்கிற்கு இணங்கி நடத்தலே தன்னை அறிந்து தவம் செய்தல் என்பதா. இப்ப நமக்கு வேலை என்னங்க? உட்கார்ந்து அதை தெரியணும், இதை தெரியணும், அதை புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கணும்லாம் இல்ல. ஒரு இடத்துல கூட புரிஞ்சுபடின்னு சொல்லல. என்ன 12 தென்னகம் வாங்கின இறைவன் அருளிய நூல் சும்மா நாம பிறந்ததுல இருந்து பொய்க்கல்வி படிப்போம், அப்புறம் பொய்க்கல்வி முடிச்சுட்டா பொய்ப்பொருள் சம்பாத்தியம், அப்புறம் பொய்ப்பொருள் சம்பாத்தியத்திலே இருக்கும்போது ரைட்டு வீட்டை கட்டு காரை வாங்க, அப்புறம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைப்போம். சிந்தனை முழுக்க இதிலே இருந்துகிட்டு சும்மா ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வேதத்தை படிச்சா எப்படி விளங்கும்? ஒண்ணும் இல்ல, ஒரு மாடு வேகமா புல்லு மேயும், அப்புறம் நல்லா நிழலுக்கு வந்துடும், அசை போடும். பார்த்துருக்கீங்களா? மாடு அசை போடும். இப்ப நாம அந்த மாட்டுக்கிட்ட இருந்து கத்துக்கணும், நம்ம வேதத்தை விழுங்கணும், அப்புறம் அசை போடணும். வேதத்தை இப்ப நாம விழுங்குறதே இல்லை, ஆனா விளங்கணும் மட்டும் ஆசைப்படுறோம். எங்க உள்ளுக்குள்ளேயே கொடுக்கலங்க. வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, நாம மெய்வழியில தொடரும் அப்படின்னா வேதத்தை ஓத வேண்டும். ஓதல் கோயில்கள்ல ஓதுவாருன்னு இருக்காங்க, கோயில்கள்ல ஓதுவாருன்னு ஓதிக்கிட்டு இருப்பாங்க. யாராவது பார்த்து படிக்கிறாங்களா? ஓதுவார் என்பவர் பார்க்காம படிக்கிறதுக்கு பேர் தான் ஓதுதல், பார்த்து படிச்சிருக்கு பேர் ஓதுதல் இல்லை. அப்ப வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர, நாம மெய்வழியில தொடர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா வேதத்தை ஓத வேண்டும். வேதத்தை ஓதுதல் என்பது
பார்த்து படிக்கிறதுக்கு பேரு ஓதுதல் இல்ல, அது பார்த்து படித்தல், பாடுதல். ஓதுதல் என்பது மனப்பாடம் செய்து அதை ஒப்பித்தல், அதுக்கு பேரு தான் ஓதுதல். அப்ப நாம வேதம் புரியணும்னா முதல்ல அதை மனனம் செய்ய வேண்டும். இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன்னா ஒரு 15 வயசுக்குள்ள கொஞ்சம் மனப்பாடம் பண்ணதுக்கு இப்பதான் புரியுது. மனனம் செய்த காலம் ஒரு காலம், அதில் பல ஆண்டுகள் கழித்துதான் அதில் ஒரு புரிதல் வருது. அப்ப நான் எப்படி இதெல்லாம் தெய்வ நினைவுல இருந்து போதித்தார்கள், நான் எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, படிச்சு நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், அப்பவே புரிஞ்சா என்னுடைய முயற்சி, நான் படிச்சேன், நான் மனப்பாடம் பண்ண எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அப்ப படிச்சு மனப்பாடம் பண்ண போதெல்லாம் புரியல, ஜீவன்னா என்னன்னு தெரியல, மெய்ப்பொருள் என்னன்னு தெரியல, சக்தினா தெரியல, சிவம்னா தெரியல, ஆத்மானா தெரியல. அப்ப இன்னைக்கு அதை எடுத்து பேச முடியுதுன்னா தெய்வம் நினைவில் இருந்து போதித்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் வேதத்தை எடுத்து அருந்துவதற்கு 5 வழிகள் இருக்கின்றன. ஒன்று அட்சர உபதேசம். இப்ப வேதம் இருக்கு, வேதத்தை படிக்கவே இல்லைன்னா அந்த அச்சரத்தால என்னங்க பயன்? பயன் இல்லை. அச்சரமா நமக்கு திருமறை குருபெருமானாக நமக்கு போதிக்கக்கூடிய மெய்யான வழியை காட்டக்கூடிய திருமறை நமக்கு அருள் இருக்காங்க. முதல்ல அட்சர உபதேசம், வாயினால் பேசி புகுத்துகின்ற உபதேசம். வாயினால் பேசி அப்படிங்கிறது போது நாம படிச்சாலும் அது காது கேட்குது, புரியுது. அதுதான் படிப்பதாயின் சர்வ அங்கங்களும் தோய படிக்க வேண்டும். வாய் சொல்லும் ராக ஞானம் செவி கேட்க வேண்டும். செவி கேட்ட பின்னரே மனம் அதை தெரிந்து கொள்ளும். அதன் பின்னால்தான் அறிவுல அது துளங்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த உபதேச விளக்கத்தை கொண்டு உன் நாவை வேதனாவாக வளர்ப்பது. ஏன் பேசணும் அப்படிங்கிறாங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சு பேசுறீங்கன்னா யாரோ ஒருத்தர் கரெக்ஷன் பண்ணிடுவார், அவருக்கு தெரிஞ்சிருந்தா. நீங்க தப்பா ஒண்ணு சொன்னீங்கன்னா யாரோ ஒருத்தர் இது இல்லை, இதுக்கு இது அர்த்தம் இல்லை, வேற ஒரு அர்த்தம் அப்படியா சொல்லுவாங்க. பரந்தர்கள் அர்த்தத்தை சொல்லாட்டியும் எங்க அம்மா பேசிக் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடி முடி நடு சாலா தலைவே ஆக்கால் புனல் இதெல்லாம் தெரியல, அதெல்லாம் தெய்வம் தீட்சையில் கொடுக்கக்கூடிய விஷயங்களை வேதத்தில் விரிவாக இருக்காது. அடியும் முடியும் நடுவன்றுரைக்கும் அறியார் உலகிலே அடியும் முடியும் நடுவும் கண்ட வான ஆனந்தருக்கே விடியும் அடியும் முடியும் நடுவும் வேதன் சாலையில். அப்ப யாருக்கு புரியும்? அவங்களுக்கு புரியும். நமக்கு எப்படி புரியும்? சரிங்களா? நம்மளை புரிஞ்சுக்கோன்னு சொல்லல, என்ன சொல்லியிருக்காங்க அதை மட்டும் தானே நம்ம பார்க்கணும். இப்போ யமபடரை முறியிருக்கின்ற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார். நிறைய பேர்லாம் இல்ல, ஒருத்தங்க தான். இறைவனே ஒருவர் தான், ஏகநாயகனாகி இறைவன். நல்ல வார்த்தை பாருங்க, இருக்கிறார். தெய்வம் அந்த காலத்துல இருந்தாங்க அப்படி சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை. இப்ப இருக்காங்க, இப்ப நமக்குள்ள இருக்காங்க. அங்க சாலையில மெய்வழிச்சாலையில வான்கண்ணி விராட் தவத்துல இருக்காங்க. நம்மளை எல்லாம் நம்ம செய்யறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தப்பா பேசுறேன்னு சீக்கிரம் அடக்கமாக்கி விட்டுருவாங்க. நான் நம்ம தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் ஆயுள் கேட்டிருக்கேன். எதுக்கு தெரியுமா? இந்த மாதிரி சபையில பேசுறது. அப்படி கேட்டாதான் நமக்கு ஆயுள் கம்மியா இருந்தா கூட கூட்டுவாங்க. சரி இந்த பாரு வேலூர்ல 4 பேருக்கு பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு ஆயுள் வேணும்ல, ஆயுள் இருந்தா தான். அப்ப யமபடரை முறியிருக்கின்ற வல்லவம் பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு. எனக்கு தெரியுங்க, தெய்வம் தெரியும், நான் அவங்கள தான் வணங்கிக்கிட்டு இருக்கேன். தூங்கும் போது மறந்துட்டோம்ல, தூங்கணும் போது மறந்தோம்ல தெய்வத்தை. அப்ப அவர்களை தேடுங்கிற செயல் தினமும் நடக்கணும். எப்ப வரைக்கும்? நாம அடக்கமாகிற வரைக்கும் அந்த தேடுங்கிற செயல் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னைக்கு அடக்கமானாலும் அப்பதான் தேடி பிடிச்சுக்கிட்டோம் அர்த்தம். இது வரைக்கும் அது இல்லைன்னா சைத்தான் வழி எடுத்துரும். வாங்க, ஒருத்தர் பாத தீட்சையை கொடுக்கிறார் வாங்க அப்படின்னு ஒரு சைத்தான் கூட்டிட்டு போயிடும் நேரம். ரொம்ப ஈஸிங்க. அவர் சத்தியமூர்த்தி என்ன சொல்லுவார், எங்கேயாவது யார்கிட்ட எந்த மனிதன்கிட்டயா போய் உபதேசம் வாங்கி நரகத்திற்கு போகாதீர்கள். தெய்வமுடைய அருளை, அந்த அன்பை, கருணையை பெற்று சொர்க்கத்துக்கு போயிடுவோம். ரொம்ப ஈஸியானது,
ரொம்ப ஈஸியான வழி இருக்க, நீங்க வேதத்தை படிச்சு விட்டு அதுல இருக்கிறதெல்லாம் நான் செய்யணும், உன்னையே என்ன செய்ய சொன்னாங்களோ அது செஞ்சா போதும். நம்மளை என்ன செய்ய சொன்னாங்களோ அதை நாம் செய்தால் போதும். யமபடரை முறியடிக்கின்ற வல்லமை பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். இப்ப அந்த சபைக்கு எதுக்குங்க வந்தேன்? தேவனுடைய பிரியம் எனக்கு வேணும். நான் சாலையில இருந்து எல்லா வணக்கத்தையும் கலந்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு தீர்ப்புல நீ மற்றவர்களுக்காக என்ன செய்தாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீ இருக்க, சாலையில இருக்க, எல்லா வணக்கம் கலந்துக்கிற, தெய்வமேன்னு இருக்க, ரைட். மற்றவங்களுக்கு என்ன செஞ்ச? நாம் உங்களை தேவனின் திருத்தூதுவனாக ஆக்கி வைத்திருக்கிறோம். நீங்கள் உண்ணும் உணவு உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்தை உயிர்ப்பான் வேண்டியே உண்ணுகிறீர்கள். நீங்கள் அருந்தும் ஜலமும் அதற்கேன்னு நான் வேதத்துல கொடுத்திருக்கேன்னு. அவங்க 12 வருஷம் மெய்வழியை போதிக்கிறாங்க, யாருமே சேரலையா? சும்மா சேரன்னு சொல்லி யாருமே சேரல. நான் அப்படி ஊர் ஊராக, தெரு தெருவாக, காலையில ஒரு ஊரு, மாலையில ஒரு, அப்படியெல்லாம் போய் இந்த ஞானத்தை போதிச்சேனே. உனக்கு கடமை இருக்கா இல்லையா? அப்ப இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? நாம் உங்களை தேவனின் திருத்தூதர்களாக ஆக்கி வச்சிருக்கிறோம். அப்ப அவங்க பெருமையை பேச வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. அப்ப ஒருவன் தான் படித்ததுவே அதிகம் பேசினா தான் களை போகும். இப்ப பேச, இப்ப இங்க பேசுறதுக்காக என் நினைவு என்ன இருக்கும்? பேசி முடிக்கிற வரைக்கும் இதே சப்ஜெக்ட், அண்டத்துக்கு ஒருத்தது பிண்டம், என்னென்னலாம் பேசணும். இந்த மணி ஆயிடுச்சு, இந்த 1/4 மணி நேரம் முடிச்சிடலாம். உட்காந்து ஒரு கதையை ரெடி பண்ண, பேசி பார்த்தேன் எவ்வளவு நேரம் இந்த கதை ஆகுது, ரைட்டு. அப்ப நாம பேசணும்னா சும்மா எல்லாம் பேச முடியாது. உள்ளுக்குள்ள நம்ம நினைவு தெய்வ நினைவாக இருந்து வேதத்துல அங்கேயும் இங்கேயும் சேர்த்து படிச்சு நாம ரெடி பண்ணாதான் பேச முடியும். இல்லது பேசாது. ஏன்னா பேசுறோம் பெரும்பொருள், அவங்க சொத்தை எடுத்து பகிர்ந்துக்கிறோம். அப்ப யமபடரை முறியடிக்கின்ற வல்லமை பெற்ற ஒருவர் இருக்கிறார், அவர்களை தேடு, அவர்கள் உண்மையது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம். சொர்க்கம் போறதுக்கு ஒரே வழி, எளிமையான வழி, அவங்களுடைய பிரியம் நமக்கு வரணும். இதுதான். அதுக்கு தான் வேதத்தை படிக்கிறோம். சபை என்பது நீங்க நம்ம சாலைக்கு போக முடியாததுக்கு குடிச்சங்கம் தேட தேட போதறிஞ்சிடும், படிங்க அப்படின்னு தெய்வம் சபைகள் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள், அதுவே சொர்க்கம், அவர்கள் வெறுப்பு நரகம். இதுலதான் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்குள்ள உள்ள சைத்தான் சொன்னதெல்லாம் கேட்டு நடந்தோம்னா அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாவோம். அதைத்தான் வேதத்துல எம் எண்ணத்திற்கு மாறாக பேசினால் எண்ணினால் பாவமே வரும். பேசிக்கிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் என்ன வரும்? பாவம் தான் வரும். அப்ப நம்ம புண்ணியம் மட்டும்தான் சேர்த்து வச்சிருக்கோம் நினைக்க கூடாது, பாவமும் சேரும். அப்ப இது ஒன்றே வேதம். நம்ம வேதத்தை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? தெய்வம் அவருடைய விருப்பு நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும், வெறுப்பு நரகத்துல தள்ளிரும். இந்த ஜாக்கிரதை நாம ஒருவருக்கும் வேணும். தெய்வம் ஒரு வாக்கியத்துல யார் சாவை பற்றி பேசிக்கொண்டும் விசாரித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விடுவோம். அப்ப என்ன செய்யணும்? சாவை பத்தி நினைக்கணும். நமக்கு ரொம்ப ஈஸிங்க. காலையில எழுத்த உடனே வீசநாடி தவம் 16 தடவை, ஒரு திசையை நோக்கி அமர்ந்து 16 தடவை மூலமந்திரம் சொல்லு. 7 மணிக்கு மகா சங்கல்ப மந்திரம். மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை தீண்டும் அடையாளம், கசப்பு தீட்டு பிரணாட்ட ஜலம் வெளியாகி யுகங்கோடிகால நரக வேதனைக்கு போகாமல் அதை மாற்றி. யமனை பத்தி நினைச்சிட்டோமா? அடுத்து நமது அமானிதம்லாம் என்னன்னே தெரியாதே. அழிவில்லாதவன் 7.1 ஆக்கியே அதை தூக்கிட ஆனதே விண்ணுலகம் 7 அதுவே தன்னில் அமானிதம். நம்ம தெய்வமேன்னு இருந்தா அந்த கொடுத்த அமானிதம் தெய்வம் அவர்களை நினைக்க, படிக்க, பேச கிடைச்சி ஈஸியா சொர்க்கத்துல சேர்த்துவாங்க. அதை விட்டுப்பட்டு அழிஞ்சு போறதுலே இருந்தா அதெல்லாம் கீழே இழுக்கும் கீழேடாக நம்மளை கீழே நரகத்துக்கு தள்ளிவிடும். ஒரே பொருள் தான், 7 பொருள்
தெய்வத்தை நினைச்சா சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், பொய் பொருளை நினைச்சா நரகத்தில் தள்ளி வைக்கும். ரைட். இப்ப என்னங்க நான் சொல்லிட்டு வந்தேன்? எதுங்க? அதுல நாம மெய்வழி சாலை ஆண்டவர்கள் மீமதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம்னு தினமும் சங்கல்பம் உறுதிமொழி சொல்றோம் தெய்வத்துக்கிட்ட. தெய்வமே நான் தூங்கினேன், எல்லாத்தையும் மறந்துட்டேன், உங்களை எல்லாம் மறந்துட்டேன். ஆனா நம்ம மதத்துல தான் நான் சேர்ந்து ஆகி இருக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணாதான் சரி 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 நம்ம மதத்துல தான் இருக்கியா, சரி உன்னை காப்பாத்துறேன், உனக்காக நான் அமானித கடன்லாம் நானே கட்டிடுறேன், உனக்கு தான் கட்ட தெரியாதே அதெல்லாம் நான் கட்டிடுறேன் அப்படின்னு கட்டிட்டு இருக்காங்க. சொல்லலைன்னா அவங்க எப்படி கட்டுவாங்க? ரைட். அதுதான் காலையில 16 தடவை, இரவு 16 தடவை, படுக்கிறதுக்கு முன்னால 16 தடவை மூல மந்திரம் சொல்லிட்டு படுங்க. 7 மணி ஆனா எங்க இருந்தாலும், உலகத்துல எங்க இருந்தாலும் சங்கல்ப மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. இன்னொரு ஒரு கதை, அதாவது ஒரு சாமியாருங்க நிறைய சித்து வேலை தெரியும். சித்து வேலையில் என்னன்னா, ஒன்றை பிரிதொன்றாக மாற்றுவது சித்து, ஒன்ன இன்னொன்னா மாற்றுறது. ரெண்டு குரங்கு நண்பர்கள் அந்த சாமி கிட்ட போய், அந்த ஒரு சாமி குரங்கா இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு மரம் ஏறி குதிச்சு தாவி இப்படி திங்க வேண்டியிருக்கு. பக்கத்துல குதிரை லாயத்துல நல்ல நல்ல குதிரைகளுக்கு நல்ல தீனி போட்டு குளிப்பாட்டி வளர்த்து ரேஸ்ல ஓட விடுறாங்க. எங்களையும் குதிரையா மாத்தி, ரேஸ் குதிரையா மாத்தி கொடுங்க அப்படின்னு ரெண்டு குரங்கு வந்து கேக்குது. ரைட், அவர் தான் எல்லாம் வல்லமை பெற்றவர். ரைட், ரெண்டு குதிரையா மாத்திட்டு ஒரு வருடம் கழித்து மீண்டும் 2 பேரும் வந்து எங்கிட்ட உங்களுடைய இந்த ஒரு வருட அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறார். 1 வருடம் ஆகுது. திருப்பி பார்த்தா ஒரு குரங்கும் ஒரு குதிரையும் வருது. அந்த சாமியாருக்கே ரொம்ப ஆச்சரியம், என்னடா இந்த ஏரியாவிலேயே இந்த சித்து நமக்கு மட்டும்தானே தெரியும், இன்னொன்னு மாத்துறது, இங்க வேற யாரு சாமியாரு இப்படி குரங்கா இருந்தத, இந்த குதிரையா இருந்ததை குரங்கா மாத்தி ஒரு சாமியார் செஞ்சிருக்காரு, அது என்ன அப்படின்னு உன் வரலாற சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. சாமியே, நீங்க குதிரையா மாத்துனீங்க, நான் என்னுடைய குரங்கு நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இவங்க கிட்ட போனேன், போய் இந்த மாதிரி சாமியாருங்களை மாத்திருக்காங்க பாத்தியா அப்படின்னு உங்களுடைய பெருமை எல்லாம் சொன்னேன். அந்த குரங்கு நண்பர்களே, நான் ஒவ்வொரு தடவையும் தாவி குதுக்க எங்களுக்கும் தான் கால் வலிக்குது, உன் மேல ஏறிக்கிட்டா ஜம்மன சவாரி போலாம் அப்படின்னு என்னுடைய குரங்கு நண்பர்கள் குரங்கு சொந்தங்கள்லாம் சொன்ன உடனே சரி அவங்களுக்காக அவங்களையெல்லாம் குரங்களோட சேர்ந்து நான் வாழ்ந்தேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால இப்படி மறுபடியும் குதிரையா இருந்து குரங்கா மாறிட்டேன் அப்படின்னு அந்த குதிரையா மாறி குரங்கா இருக்கிற அந்த குரங்கு சொல்லு. இந்த குதிரை கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய வரலாற சொல்லு, இந்த 1 வருட அனுபவம். நான் நேரா குதிரை வளர்க்கிற லாயத்துக்கு போனேன், என்னுடைய அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து என்னை அங்க சேர்த்துக்கிட்டாங்க, நல்லா திணி கொடுத்தாங்க, என்னை ரேஸ்ல ஓட்டி பழகினாங்க. நான் ரேஸ்ல எல்லாம் ஓடி அந்த உரிமையாளருக்கு பரிசுகள்லாம் நான் வாங்கி கொடுத்தேன், நான் குதிரையா இருக்கேன் அப்படின்னு அந்த குதிரை சொல்லுது. அப்ப குரு சொல்றாரு, உங்க 2 பேருடைய உடலைத்தான் குரங்கா இருந்தத நான் குதிரையா மாத்தினேன், உங்க 2 பேருடைய உடல் மட்டும்தான், ஆனா உங்க 2 பேருடைய நினைவும் அதே குரங்காத்தான் இருந்துச்சு. நீ போய் குதிரை ஆக்கின பிறகும் நீ குரங்கு சொந்தத்தோடையே நீ சுத்துறதுனால உன் உடலும் இப்ப குரங்கா மாறிடுச்சு. ஆனா இந்த குதிரை இருக்கே, அது போய் குதிரைகளுடையே பழகி தாவி குதிச்சு ஓடி அப்படி நீ பழகுனால உன்னுடைய மனம் எண்ணமோ இப்ப குதிரையாவே மாறிச்சு, அதனால நீ இன்னும் குதிரையாவே இருக்க அப்படின்னு சொன்னாராம். இப்ப நமக்குள்ள மனமாகிய குரங்கு உள்ளுக்குள்ள இருக்கு, அது நிறைய நேரம் குரங்காத்தான் இருக்கும்.
சிவபெருமான் எங்க இருக்காருன்னா கைலாயங்க. சிவபெருமான் கைலாயம். தெய்வம் தெய்வம் அவங்கதான் சிவம். அவங்க குதிரை வச்சிருக்காங்க, வாசி என்னும் குதிரை. கைலாயத்துல குதிரை தான் போகும், அவங்க வாசி என்ற குதிரை. சரி, குரங்க லாயத்துல கட்ட முடியாது. லாயத்துல கட்டணும்னா குதிரை ஆகும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற மனமாகிய குரங்க குதிரையா மாத்தணும். இப்ப வேதம் படிக்கும் போது, சபைக்கு வரும்போது இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற போது குதிரையா மாறும். இதை விட்டுப்பட்டு அழிஞ்சு போற பொய் பொருளையே நினைச்சுக்கிட்டு எண்ணம் பல கோடியதாய் விரிந்து வண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமவாய் யமன் வாய்க்கு போயிடும். அப்ப அழிஞ்சு போறதுலயே எண்ணம் இருந்தால் கடைசியில என்ன ஆகும்? அழிஞ்சே போகும். குரங்குக்கு எங்கேயாவது கடிவாளம் போட முடியுமா? போட முடியாது. குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்டா நேரா வெளியில எந்த வண்டி சட்டம் எல்லாம் அதுக்கெல்லாம் பயப்படாது. அது பாட்டுக்கு நேரா விட்டா நேரா போயிட்டு இருக்கும். நமக்கு அதனால நாம குரங்குல இருந்து நம்ம நினைவு தெய்வ நினைவாக மட்டும் மனிதனா பிறந்தோம். தூல வாழ்க்கையை துச்சமாய் எண்ணி ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். துச்சமாய் எண்ணணும், தூல வாழ்க்கையை துச்சமாய் எண்ணணும், ஆனா ஜீவ வாழ்க்கையை திடம்பட செய்தல். அப்ப நீங்க நல்லா சம்பாதிங்க. கார் இருக்கா? திருவிழாவுக்கு போகணும்னா கார் இருக்கியா? ஒரு அடக்கம் போகணும்னா இங்க இருந்து எவ்வளவு மணி நேரம் சாலைக்கு போறதுக்கு? 6 மணி நேரம் ஒரு அடக்கம். ரைட்டு, நைட்டு அடக்கமா இருக்கு. அங்க நாம போனோம்னா நைட்டு கிளம்புனா கார் இருந்தா உடனே போயிடலாம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த பொய்ப்பொருள் மெய்யை அடைவதற்கு பயன்படுத்தணும். இவ்வளவு டீசல் ஆகுது, திருவிழாவுக்கு மட்டும் போனா போதும், மீதியெல்லாம் கார் அப்படியே நம்ம ஊர் சுற்றதுக்கு. ஏற்காடு என்னென்ன ஊருங்க இருக்கு? கோவா பக்கத்துல இருக்கிறது ஏற்காடு, இந்த பக்கம் என்னங்க இருக்கு? ஏலகிரி. இதுக்கு சுத்திட்டு வருவோம் குடும்பத்தோட. இப்ப அதுதான் தெய்வம். நீ இந்த உனக்கு கொடுத்திருக்க இந்த பொய்ப்பொருளை வைத்துக் கொண்டு மெய்யை அடையணும். ஜீவன் முத்திக்கு வேண்டியது நிஷ்டை, ஆனால் தேக முத்திக்கு வேண்டியது சாலை குழல் வணக்கம். வேதத்துல அதை புரிஞ்சுக்கோ இதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லல. நிறுத்து படித்துப்பார், நிறுத்து படித்துப்பார். இதுதான் தெய்வம் நமக்கு அருளி இருக்கின்ற வழிமுறை. அதனால அது புரியல இது புரியலன்னு வேதத்தை படிச்சுக்கிட்டு இது 12ஆம் கிளாஸ்ல PhD லெவல், பொய்க்கல்வியில PhD லெவல் நாம திறந்து நமக்கு இப்ப பூலோகத்துல PhD தான் பெரிய பட்டம். நமக்கு தெரிஞ்சதான சொல்லுவான். PhD லெவல்ல இருக்கிறத 1ஆம் கிளாஸே தேரல வாசிக்க வருது. எனக்கு புரியணும் அப்படின்னு. அது புரியாட்டி கூட பிரச்சனை இல்லைங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னா, இப்ப ஒண்ணு இல்ல, நான் சொன்னேன், காலம் நீதி கலை வித்தை ராகம்பருடன் சுத்தமாய், இதை ஏழையும் விரிச்சு பேசுங்கன்னா பேச மாட்டேன். எனக்கு தெரியாது. ஒரு விஷயத்த பேசணும்னா ஒண்ணு தெரியலன்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனை இல்லை, சரியா புரிஞ்சாத்தான் பேசணும். ஏன்னா இந்த 7ம் ஆத்மாவுடைய தத்துவம், 7ம் ஆத்ம தத்துவங்கள். ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அந்த ஆத்மாவுடைய தன்மைகள் தெரியணும். அதோட இந்த 7ம் எப்படி தொடர்பாக இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சாத்தான் புரிஞ்சாத்தான், அதுவும் தெய்வம் புரிய வச்சாத்தான் அதை எடுத்து பேச முடியும். அதனால வேதத்தை புரிந்து படிக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வேதம் விழுங்குவதற்கு விழுங்கிக் கொண்டே இருங்கள், என்றாவது ஒரு நாள் விளங்கும். நான் இப்படி 2 மணி நேரம் பேசுவேன்னு 1 மாசத்துக்கு முன்னாலெல்லாம் எனக்கு நினைப்பே இல்லை. 2 மணி நேரம் என்னங்க எவ்வளவு கஷ்டங்க? 2 மணி நேரம் பேச சும்மாவா? அது சப்ஜெக்ட் இதுல உள்ள இருக்கணும். அப்ப தெய்வம் கொடுக்குறாங்க. தெய்வம் கொடுத்தா எத்தனை மணி நேரம்னாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். தெய்வம் அதுதான், நீ பேசு, உன் நாவு பேசும், நாம் உன் நாவில் நின்று பேசுவோம். இப்ப பேசுறோம்னா நானா பேசுறேன்? நம்ம நினைவுல தெய்வம் புரிய வச்சாங்க. புரிய வச்சத அந்த சொத்துக்கு அதிபதி நம்ம தெய்வம். என்னோட பொருள்னா
எதுக்கு? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். நான் எத்தனை நான் இப்போ வயசு 54, எனக்கு இப்போ தான் சில விஷயம் தெரிஞ்சு, நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? என்னுடைய பாடு இருக்கு இல்லையா? என்னுடைய தேடுதல் இருக்கு இல்லையா? ஆனா எதுவும் என் முயற்சியால் எதுவும் வரவில்லை. தெய்வமுடைய அருளால். நம்ம நினைக்கிறோம் தெய்வமே குமார் கூப்பிடுறாரு, ஐயப்பன் கூப்பிடுறாரு, 2 மணி நேரம் பேசுறதுக்கு கூடுறாங்க. எப்படி 2 மணி நேரம் பேசுறது? அப்ப அவங்க கொடுக்கறாங்க, நம்மளால பேச முடியுது. அப்ப நாம ஒவ்வொருவரும் திருமறை குரு பெருமான் அப்படிங்கிற தலைப்புல பாத்தீங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம், குரு வேதமாக இருக்கட்டும், யமன் எல்லையில குரு நம்மளை காப்பாத்தாது. குருவுடைய தன்மையே வழிகாட்டி தான். ஆனா தெய்வம் தான் காப்பாத்துவாங்க, காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. தேவாதி தேவா திருவையாரா திருவரங்க திருக்கைலாச வாசா தீன்குல திலக நாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே திரண்டு அனைத்தும் ஒன்றாக வந்த மெய்வழி தெய்வமே. அப்ப நீங்க என்ன மதத்தை பின்பற்றதா இருந்தாலும் எல்லாம் இன்னைக்கு தெய்வம் என்ற நாமத்துல அவங்க வர்றாங்க. இப்ப நாம அனந்தாதி தேவர்கள் எல்லாம் குருநாதான் சொல்லலாம். ஏன்னா அவர்கள் தெய்வம் உபதேசம் கொடுத்து தங்களுடைய சீடராக அங்கமாகவே ஏற்றுக்கிட்டாங்க. சீடர் இல்லை, அங்கமாக ஏற்றுக்கொண்டனால குருநாதா என்று சொல்வதற்குரிய தகுதி இருக்கு. இப்ப நாம குருநாதான் சொன்னா அது தப்பு. தெய்வ எல்லையில பொய்யான வார்த்தைகள் பேசக்கூடாது. குருநாதா என்ற சொல் பஞ்சாட்சர பொருளை குறிக்கும். பஞ்சாட்சரமே நமக்கு தெரியாது. நாம சி வா ஏ இவ்வளவுதான் தெரியும், எழுத்தா இல்ல, அது அருவமா நமக்குள்ள இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? தெய்வமே. ஒரு கொசு கடிச்சா கூட தெய்வமே சொன்னீங்கன்னா அந்த யமன்பதி எல்லையில அந்த பெரும் துன்பம் வரும்போது தெய்வம் காப்பாற்றுவாங்க. அம்மா அப்படின்னா தெய்வம் எப்படி காப்பாற்றுவாங்க? இப்ப அவங்க தெய்வம் என்ற நாமத்தில் ஏறி வர்றாங்க. இப்ப தெய்வம் என்ற நாமத்தில் வர்றாங்க, தெய்வமே என்ன காப்பாற்றிடுவாங்க. அதனால இந்த கலியுக கடைசியில திருமறை குருபெருமானாக அவர்கள் இருந்தாலும் குருபெருமானாக இருந்து நமக்கு போதித்து கொண்டு இருக்கின்றார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பனை மரங்க, பனை மரம் வித்து ஊன்றுங்க. எனக்கு நுங்கு வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வருஷமா ஆகும். நாம ஊன்றோம், நுங்கு வேணும், 10 வருஷம் காய்ச்சிருக்கணும். உளுந்து என்னங்க, இந்த கடலை போடுறவர் இருக்காரு, வேர்கடலை எத்தனை மாத பயிருங்க? 3 மாதம். வேர்கடலையை போட்டா 3 மாதத்துல. அப்ப நாம தேடுகின்ற பொருள் எத்தனை ஆண்டுல பலன் கொடுக்கும் நமக்கு தெரியாது. இங்க பிரச்சனையே நான் படிச்சுட்டேன், மனப்படம் பண்ணிட்டேன், எனக்கு புரியணும்னா எப்படி புரியும்? ஆகவே நமக்கு வேதமானது குருபெருமானாக இருந்து நமக்கு மெய்க்கல்வியை போதித்துக் கொண்டு இருக்கின்றது. ஆனா யமன்பதி எல்லையில் இந்த இந்த வேதத்தை படித்த அந்த நாலேஜ் எதுவும் பயன்படாது. தெய்வங்களுடைய அன்பு கருணை அதுதான். நமக்குள்ள தெய்வம் இருக்காங்க, தெய்வம் இருந்து நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப யமன்பதி எல்லையில தெய்வமே அப்படின்னு நம்ம கூப்பிட்டாத்தான் காப்பாற்றுவாங்க. வேதத்துக்கும் தெய்வம் அவர்களுக்கும் வித்தியாசம் தெரியணும். நான் வேதமெல்லாம் மனப்பாடம் பண்றேன், ஆனா சோலைக்கே போக மாட்டேன், ஆனா குடல் வணக்கத்தெல்லாம் கலந்துக்க மாட்டேன்னு இருந்தால் அதற்கு எதுக்கு 8 மோட்சம்? அவரவர் செய்த புண்ணிய பலனுக்கு ஏற்றதான் அந்த எல்லைக்கு ஏற்றி வைப்பாங்க. அப்ப அதிக பலன் கொடுப்பது குடல் வணக்கம். எமக்கு பதிலாகவே எம்மக்கள் நெற்றி துடிப்புடன் பூரியை வைத்து ஊதும் பொழுது அப்பொழுது வருவது எம்முடைய பரிசுத்த ஆவி. அதுவே உங்கள் ஆத்ம ரட்சிப்புக்கு உரியது. அப்ப நமக்கு நேரம் கிடைக்கிற நேரத்தெல்லாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, தீபாவளி நேரத்துல லீவு கிடைக்கும். நானும் பட்டாசுமானே, உடனே எனக்கு கொஞ்சம் காசை கொடுப்பாங்க, பட்டாசை வாங்குவேன். தீபாவளிக்கு முன்னாலே வெடிச்சு கறியாக்கிட்டு தீபாவளி லீவுக்கு சாலையில இருப்போம். புதுக்கோட்டையில இருந்து தீபாவளி லீவுக்கு எங்க இருப்பேன்? சாலையில் இருப்பேன். அப்ப தாய் பிள்ளைக்காக புதுக்கோட்டையில படிப்புக்காக இருந்தாங்க. ஆனா லீவே இப்ப நிறைய பேரு லீவுன்னா காப்பரிச்சை அரைப்பரிச்சை முழுப்பரிச்சை லீவுக்கெல்லாம் சாலைக்கு வந்துடுறாங்க.
லீவா சாலை, நெய்வேலி சாலை இருக்கணும். அங்க இருக்கிற வணக்கங்களில் கலந்துக்கணும். காலையில 4 to 6 அது பாரா வணக்கம். அடுத்து மதியம், மாலை, இரவு அப்படின்னு அவங்களுடைய தவப்பலனை நமக்கு இலவசமா நம்ம வேலை. ஆலயத்துக்கு வணக்கத்துக்கு போறோமா, போனு சுவிட்ச் ஆஃப் சைலண்ட்லயாவது போட்டு வச்சுக்கணும். போட்டு வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரத்துமாவது முன்னால போய் காத்திருந்து காதை திறந்து வச்சு அந்த வேத பாடல்களை காதுல கேட்டு இந்த புற நினைவாக இருப்பது அக நினைவாக ஆகி, முன்னால யார் நிக்கிறா? தட்டு வேட்டி கட்டி நிக்கிறாரு, வேட்டி கட்டிக்கிறாரு, சின்ன பையன் அவர் பக்கத்துல நிக்கிறாரு. இப்படி எதையுமே பார்க்காம நாம தெய்வ சந்நிதி முன்னால, ஆலயத்து முன்னால நிக்கிறோம். தெய்வம் குழல் வணக்கம் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு பதிலா அனந்தாதி தேவர்கள், தவவிரதர்கள் வணக்கம் செய்ய போறாங்க. நம்ம தெய்வ நினைவாக இருந்து அந்த வணக்க பலனை நாம பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, இங்க இருக்கோமா, புரியுதோ புரியலையோ மனனம் செய்யணும். ரொம்ப அர்த்தத்துக்கு போகாதீங்க. அர்த்தம் ஒருத்தர் களிமாவுக்கு ஒருத்தர் அர்த்தம் சொல்றாரு, களினா ஒண்ணு, மானா ஒண்ணு. இப்படி தனக்கு தெரியலைன்னா அர்த்தமே சொல்லாதீங்க. வாக்கியத்தை உள்ளதபடி உரைத்தல் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க. இருக்கிறத அப்படியே சொன்னோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம வேதத்துல இருக்கிறத அப்படியே விழுங்க வேண்டும். இப்படி விழுங்கி கொண்டிருந்தால் என்றாவது ஒரு நாள் விளங்குவோம். அப்படி விளங்கினதெல்லாம் நாம மற்றவங்கள்ட்ட நாம பகிர்ந்தாத்தான் நமக்கு தெரிஞ்சு, நமக்கு தெய்வம் கொடுத்ததை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்த முடியும். ஆகவே நாம் எல்லோரும் நாம தெய்வம் அவருடைய வேதத்தை தினம் படித்து பேசி அந்த மேலாம்பரமான 4ஆம் பதத்தை, பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.